வெல்கம் டு Raghulan. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த எபிசோடில் வந்து நம்ம iPhone12 அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து எஸ்டர்டே நேற்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து iPhone12, 12 மேக்ஸ் அண்ட் 12 மினி, 12 மேக்ஸ் ப்ரோ அது மாதிரி நிறைய வெர்ஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி பார்ப்போம், என்னத்தை செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். முக்கால்வாசி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3-4 ஐஃபோன் ரிலீஸஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப போரிங். இந்த சென்ஸ் வந்து ஒரு பெருசாக வந்து ஒரு இன்னோவேஷனாக என்னதாவது பயங்கரமாக எதாவது இருக்கா அப்படின்னா அதுதான் கிடையாது. ஸோ அவங்களும் என்ன தான் பண்ணுவாங்க, ஒரு சின்ன ஃபோனில் எவ்வளோ தான் கொடுக்க முடியும். அண்ட் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆண்ட்ராய்ட் பார்த்திங்கன்னா தே ஹவ் கான் டு த நெக்ஸ்ட் லெவல். அண்ட் ஏன்னா ஐ வாஸ் லைக் கம்ப்ளீட் ஐஃபோன் காய். ஸோ முன்னாடி நல்லா நிறைய ஐஃபோன்லாம் வச்சுருந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைக் பிகம் அன் ஆண்ட்ராய்ட் காய் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து சாம்சங் S10 நோட் அது யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து வில் கெட் இன் டு த ஐஃபோன் ரிலீஸ். ஸோ அதில் என்னென்ன போட்டிருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ அதை பற்றி பார்ப்போம். அண்ட் இஸ் இட் ஒர்த் த மணி and let's get through that. So first and foremost thing guys, so iPhone வந்து இப்போ it is the best time to get old version of iPhones. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க பழைய ஐஃபோனை விற்றுட்டு புது ஐஃபோன் வாங்குவாங்க. ஆப்பிள் வந்து they give somewhere around $400 கொடுப்பாங்க பழைய ஐஃபோனுக்கு. புது ஐஃபோன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வந்து $400 கொடுப்பாங்க. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் eBay அதெல்லாம் போனீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் பழைய யூஸ்ட் ஐஃபோன்ஸ் விற்பாங்க. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் டு கெட் இட். அண்ட் ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ஃபோன். ஸோ நான் நீங்கள் ஃபோன் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா iPhone12 Pro 12 அண்ட் அதுக்கப்புறம் அந்த பழைய ஃபோன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் 12 ப்ரோக்கும் 12க்கும் பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் ஹார்ட்வேர் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்பெசிஃபிகேஷன் எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ லெட்ஸ் ஃபர்ஸ்ட் லுக் இன் டு 12. So say hello to iPhones and they're getting the 5G version now. So 5G version வந்து சில version of Samsung and சில version of Android phonesல இருக்குது, ப்ளஸ் வந்து ஐஃபோனில் இருக்குது. 5G வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணுறேன். முக்கால்வாசி வந்து 5Gயை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து ஃபோன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் நெட்ஒர்க் இன்னும் வரல. ஸோ நீங்கள் வாங்கினாலுமே உங்கள் ஏரியாவில் நெட்ஒர்க் இருக்காது. அது வரத்துக்கு நான் எஸ்டிமேட் அண்ட் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தி கிவ் அன் எஸ்டிமேட் ஆஃப் அரௌண்ட் ஒரு 4 years 5 yearsக்குள்ளே தான் வந்து என்டையர் கண்ட்ரி ஃபுல்லாக வந்து 5G டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிவ் ஆர் டேக் யூ கேன் ஹேவ் அரௌண்ட் 3 years இருக்குது. பை தட் டைம் ஐ திங்க் ஐஃபோன் யூசர்ஸ் நீங்கள் யார் வாங்கினாலும் சரி முக்கால்வாசி பேர் வந்து ஐ திங்க் ஒரு 2 years 3 yearsல வந்து நெக்ஸ்ட் ஐஃபோன் வாங்கிடுவீங்க. ஸோ ஐ திங்க் இந்த 5G வெர்ஷன் வந்து இட்ஸ் சேஃபர் டு ஸ்கிப் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் வந்து எவ்ரி இயர் வந்து ஃபோன் மாத்திர ஆளாக இருந்துச்சு அப்படின்னா வந்து என்ன கேட்டால் 5G இப்போ கண்டிப்பாக வாங்கணும்னான்றேன். ஸோ நீங்கள் ஆனால் ரொம்ப ரேராக ஃபோன் வாங்குவீங்க, ஒரு ஃபோனை வாங்கினா ஒரு 4 years வச்சுருப்பீங்க, 5 years வச்சுருப்பீங்க அப்படின்னா வந்து தென் ஐ வுட் சஜஸ்ட் யூ கெட் த 5G வெர்ஷன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 years 3 yearsல வந்து we can get 5G network. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட லுக்ஸ். ஸோ ஃபோனோட லுக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐஃபோனில் வந்து ரொம்ப மினிமல் சேஞ்சஸ் தான் இருக்கும். அதாவது இந்த கேமரா இந்த பக்கம் வர்றது, ஹரிசானில் இந்த வெர்டிக்கல் லேஅவுட்டு, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயம் தான் சேஞ்ச் ஆகிருக்கும். எனக்கு வந்து இதில் வந்து எனக்கு அது வந்து எப்போவுமே ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன்னா அது வந்து நம்ம ஏதாவது பெருசாக கிரவுண்ட் பிரேக்கிங் ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா எதுவுமே நடக்காது. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வந்து ஐஃபோன் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஸ்க்ரீன் வரப்போகுது, அது வரப்போகுதுன்னு எல்லாத்தையும் போடுவாங்கன்னா எதுவுமே வராது, அதே பிரிக் ஸ்டைல் தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபோனில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து என்னோட ஃபஸ்ட்டு நான் வந்து ஐஃபோன் மேலே ஒரு லவ் அப்படின்னு வந்ததுக்கு ஒரு ரீசன் வந்து இந்த ஐ திங்க் த ஐஃபோன் வெர்ஷன் 7-6 or something like that, ப்ரீவியஸ் வெர்ஷன். அதாவது பிரிக் மேர் இருக்கும், சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்வ்ட் எட்ஜஸ் இருக்கும். இந்த ஃபோன்ஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து சார்ட் ஆஃப் லைக் ஒரு கர்வ்ட் எட்ஜஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நைஸ். பட் இதுக்கு முன்னாடி வந்த ஒரு வெர்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் எட்ஜஸ் இருக்கும், ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு பிரிக் ஸ்டைல் இருக்கும், ஃப்ளாட் எட்ஜஸ் இருக்கும். அண்ட் எனக்கு வந்து அந்த ஸ்டைல் ஃபோன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறமும் கூட நான் டெஸ்ட் டிவைசஸ்க்காக வந்து அந்த ஃபோன் தான் நான் ஒன்று ஆர்டர் பண்ணேன் eBayலேருந்து. ஏன்னா அது வந்து பிளாக் ஸ்லேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் இருக்குது. அது வந்து அதுக்கப்புறம் நிறைய டிமாண்ட்லாம் வந்து எல்லாம் eBayல நிறைய சேல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போதைக்கு அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஃபோன் வாங்கினேன். அண்ட் ஸோ எனக்கு அந்த ஃபார்ம் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் ஐ ரியலி லைக் த டிசைன். ஸோ இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்வ்ஸ் இருக்காது. ஸோ விச் இஸ் லைக் சார்ட் ஆஃப் லைக் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கும், விச் இஸ் நைஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கலர்ஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது எப்போவுமே ஒரு பெரிய ப்ராப்ளம்ங்க ஐஃபோனை பொறுத்த வரைக்கும், கலர்ஸ் ரொம்ப பெரிய சாய்ஸ் இருக்காது அப்படின்ட்டு. ஆனால் இதில் ஏன் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க தான் எனக்கு புரியல. நம்ம முக்கால்வாசி பேர் கலர் என்ன கலராக இருந்தாலும் சரி மேலே எப்படி இருந்தாலும் ஒரு கேஸ் போட போகிறீங்க. அந்த கலர் என்ன பார்த்தாலும் யாருக்கும் தெரிய போகிறதில்ல, உங்களுக்கே தெரிய போகிறதில்ல. பட் எனிவே, ஸோ இதில் என்ன கலர்ஸ் வருது அப்படின்னா வந்து ஒயிட்டு, ரெட்டு, ஒரு ப்ளூ, அதுக்கப்புறம் ஒயிட் அண்ட் பிளாக். ஆமாம். ஸோ இதுதான் வந்து இந்த கலர் வந்து ரோஸ் கோல்டாக
ஒரு கலர் வந்து ரோஸ் கோல்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து மை ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுமாதிரி நிறைய பேர் வந்து ரூட் பண்ணுறது வந்து ப்ராப்ளி த ப்ளூ வெர்ஷன் வந்து, ஏன்னா அதான் வந்து நிறைய ஆட் ப்ரொமோஸ்லாம் வந்துட்டுருக்கு, விச் லுக்ஸ் நைஸ். ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு கன் மெட்டல் பிரஷ்ட் மெட்டல் ஃபினிஷ் மாதிரி இருக்குது, விச் சூட் ஆஃப் லாட் ஆஃப் நிறைய அழகாக இருக்குது. அண்ட் பிளாக் இஸ் ஆல்சோ குட் அண்ட் ஒயிட் இஸ் ஆல்சோ நைஸ். ஸோ ஐ திங்க் பிளாக் அண்ட் ப்ளூ மைட் பி சார்ட் ஆஃப் மை சாய்ஸ் மேபி. அண்ட் ஸோ 5G network and A14 bionic chip, they're saying that it is much faster. In a previous version எல்லாமே பார்த்தீங்கன்னா A12 A11 அந்த மாதிரி இருந்துச்சு. I think this is A10 or something, A9. So they're saying that this is the fastest chip on an iPhone ever. இது எல்லாம் இதுலேயும் சொல்கிறது தான், கான்ஃபரன்ஸ்லேயும் சொல்கிறது தான், கீனோட்டில். And an edge-to-edge OLED display. So finally they're getting the OLED display. So edge-to-edge OLED display and ceramic shield. ஸோ இந்த செராமிக் ஷீல்டை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா 4 times வந்து த சான்சஸ் ஆஃப் பிரேக்கிங் த ஸ்க்ரீன் வந்து இட்ஸ் 4 times லெஸர் அப்படின்றாங்க. அதாவது நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நிறைய தடவை நீங்கள் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா வந்து த சான்சஸ் லைக் சை 10 times நீங்கள் போகிறீங்கன்னா த சான்சஸ் இஸ் லைக் வெரி ரேர்லி த ஃபோன் பிரேக்ஸ். ஸோ அப்படி சொல்கிறாங்க. பட் ஹவு இஸ் கோன் டேக் அ சான்ஸ் ஆன் ஐஃபோன் எனிவே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு இப்போ ஆஸ்திரேலியன் டாலர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு நீங்கள் அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. மினி வந்து இருக்கிறதுல சீப்பஸ்ட் வெர்ஷன். இந்த மினின்றது வந்து ஐ திங்க் இந்த சைஸோட கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன், 5.8 இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது மினி வெர்ஷன் வந்து சம்வேர் அரௌண்ட் ஒரு $700 அந்த ரேஞ்சில் இருக்குது. $600 to $700 இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ரெகுலர் iPhone12 இருக்குது, விச் இஸ் லைக் அரௌண்ட் $800 அந்த மாதிரி. அண்ட் வில் சி த ப்ரைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தின்னர் 11% தின்னர். எனக்கு என்னமோ அந்த ஃபோன் ஆக்சுவலி பார்த்தா தின்னராக தெரியல. ஏன்னா ஈவன் இந்த ஃபோட்டோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து யூ கான்ட் ஈவன் see the thickness of the phone. ஸோ இட்ஸ் லுக்ஸ் வெரி தின். ஸோ எனக்கு ஆனால் அந்த ஃபோட்டோஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இட்ஸ் லுக்ஸ் பிட் திக்கர். எனிவே, ஸோ 11% தின்னர், 15% ஸ்மாலர் அண்ட் 16% லைட்டர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மினி. ஸோ மினிக்கும் ரெகுலர் ஐஃபோனுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ரெகுலர் ஐஃபோன் வந்து 6.1 inches அண்ட் மினி வந்து 5.4 inches. ஸோ இட்ஸ் லைக் ஐ திங்க் திஸ் இஸ் 5.8. ஸோ அது வந்து 5.4 inches. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே. ஸோ இது வந்து இப்போ இந்த சூப்பர் ரெட்டினா வந்து கொஞ்சம் நிறையா ஃப்ளோட் பண்ணிருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஸ்பெக் வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு இந்த சூப்பர் ரெட்டினா இந்த டிஸ்பிளே OLED டிஸ்பிளே எது சொன்னாலும் சரி, எனக்கு நான் ஒரு கொஷின் தான் கேட்பேன். எனக்கு வந்து ரேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமிங் ஃபோன் நான் வச்சுருந்தேன். அதோட இதுவும் அன்பாக்சிங்லாம் போட்டிருந்தேன். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவும் அவங்க வந்து ஒரு 2 years முன்னாடி வரப்போ வந்து 144 ரெஃப்ரெஷ் ரேட்டில் ஃபோன் ஸ்க்ரீன் கொடுத்துருந்தாங்க, விச் இஸ் லைக் எந்த ஃபோனுமே அப்போ வரல. ஸோ இவங்க வந்து ஐஃபோன் வந்து இன்னும் வந்து அந்த ஹை ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ப்ரோமோஷன் வாங்க. ஸோ அது வந்து இன்னும் இதில் கொண்டு வரல. நாட் ஷோர் வை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் தின்னஸ்ட் 5G ஃபோன் அண்ட் செராமிக் ஷீல்டு, கிளியர்லி டஃபர் than எனி ஸ்மார்ட் ஃபோன் கிளாஸ், ஏரோஸ்பேஸ் கிரேட், அலுமினியம். ஸோ ஃபினிஷ் வந்து அலுமினியம் அண்ட் ஸ்பில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 5 finishes. Okay. 5G. A14 bionic chip is the fastest chip on a smartphone அப்படின்றாங்க. ஸோ பட் A14 வந்து this is only comes on iPhone. ஸோ ஆண்ட்ராய்ட்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா they don't come with any A14 chips. இது எல்லாமே வந்து ஆப்பிளோட proprietary chip. And they saying this is the fastest chip on a smartphone. And but again the fastest thingன்றது வந்து it is relative term இது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. some people who use like some heavy 4D recording editing ஒர்க்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃபோனில் தான் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து doesn't matter how fast it is, it's not going to be fast enough. ஸோ இது எல்லாமே வந்து it's good enough for playing some games. அவ்வளோதான் வந்து, மற்றபடி வந்து no one is going to use this sort of fast. And next வந்து there is actually ஒரு லைடர் கேமரா வருது, which is interesting thing. ஏன்னா அது வந்து ஏற்கனவே ஐபேட்ஸில் வந்து முன்னாடி கொடுத்துருந்தாங்க. எப்பவுமே வந்து ஐ விஷ் தட் ஐஃபோன்ஸ் தான் வந்து வில் பி டாப் ஆஃப் த ஸ்பெக். ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் அதுதான் நம்பர் 1ல் இருக்கும். மிச்சது எல்லாமே வந்து லைக் லைட் வெயிட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. ஆனால் லைடர் ஸ்கேனர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து தே கேவ் த ஃபஸ்ட்டு லைடர் விஷன் வந்து டு தி ஐபேட்ஸ். ஃபோன்ஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்துச்சு, விச் இஸ் லைக் இதில் இல்லை. பட் இப்போ வர இந்த 12 வெர்ஷனில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா தெர் இஸ் மல்டிபிள் கேமராஸ். அதில் வந்து ஒரு கேமரா வந்து லைடர் கேமரா. ஸோ லைடர் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் லைடர்னால் என்ன அப்படின்ட்டு. லைடர் வந்து இட்ஸ் லைக் பாயிண்ட் க்ளவுட்ஸ்.
ஸ்னாப்ஷாட்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபோட்டோவில் வந்து நான் இந்த லொக்கேஷனில் இருக்கேன், எனக்கு பின்னாடி சேர் இருக்குது, எனக்கு பின்னாடி வந்து வால் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து உங்கள் பிரெயின் வந்து விஷுவலைஸ் பண்ணுது. வேறஸ் இதில் இருக்கிற இந்த கேமரா வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இந்தமாரி டிஃப்ரெண்ட் லேயர்ஸில் டிஃப்ரெண்ட் டெப்த்தில் ஆளுங்க இமேஜஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு கேமராவால் அது பண்ண முடியாது. ஸோ ஏன்னா இட்ஸ் லைக் இட் கெட்ஸ் அ விஷுவல், இட்ஸ் நாட் ஆக்சுவலி கெட்டிங் எனி டெப்த் டேட்டா. ஸோ அந்த லைடர் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இட் சென்ஸ் லைக் அ ஸ்கேனிங் இமேஜஸ். ஸோ இது வந்து இட்ஸ் செக்ஸ் அ பாயிண்ட்ஸ் ஹியர் அண்ட் பாயிண்டிங்க. ஸோ அப்போ வந்து இட் கெட்ஸ் அ டெப்த் ஆஃப் இட். ஸோ இதனால் என்ன பண்ணலாம்னா உங்களோட ஃபோன் வந்து இட் கேன் டூ மோர் ஆக்மெண்டட் ரியாலிட்டி ஒர்க்ஸ் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஏதாவது ஆக்மெண்ட் ரியாலிட்டி பேஸ்டு கேம்ஸ் இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ப்ளஸ் வந்து நைட் விஷனில் நீங்கள் ஷூட் பண்ணுறப்போ வந்து கேமரா ஃபோக்கஸ் பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஐஃபோனில் எனக்கு தெரிஞ்சு உருப்படியாக இருக்கிற ஒரு ஃபீச்சர் வந்து ஐ திங்க் திஸ் ஒன் பி ஒன் ஃபீச்சர். ஏன்னா முக்கால்வாசி நீங்கள் வந்து ஈவன் உங்கள் ஃபோன் வந்து நீங்கள் நைட் டைமில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ யாரை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அது வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப திணறுவீங்க. ஏன்னா பின்னாடி ஏதாவது ஒரு லைட்டு பிளிங்க் ஆகிட்டு இருக்கும், கேமரா டக்குன்னு அங்கே போய்டும் ஆட்டோ ஃபோக்கஸு. ஸோ இது வந்து ரொம்ப ட்ரபிள்ஸமாக இருக்கும். வெரஸ் வித் லைடர் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இட் வில் ஆட்டோமேட்டிக்லி நோ விச் ஆப்ஜெக்ட் இஸ் ஃப்ரண்ட்டு, விச் ஆப்ஜெக்ட் இஸ் இந்த பேக் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு கேமராவோட ஆட்டோ ஃபோக்கஸோட ப்ரிசிஷன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும், விச் இஸ் கூல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதே சிப்பு தான் வந்து ஐஃபோன் ப்ரோவில் இருக்குது. நான் சி லைக் iPhone12க்கும் வந்து iPhone12 ப்ரோக்கும் வந்து அகெயின் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் வந்து ரெண்டுமே ஒரே சிப்பு தான். ஸோ சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே. ஸோ இந்த டிஸ்பிளே என்ன சொல்கிறாங்கன்னா இட் ஹஸ் காட் அ வெரி வாஸ்ட்லி மோர் கான்ட்ராஸ்ட், இன்க்ரெடிபிள் color accuracy and huge jump in pixel density. So OLED display, but again like high refresh rate would have been better. Next வந்து பார்த்தீங்கன்னா dual camera system, welcome to the dark side. இது வந்து ஐ திங்க் இதெல்லாம் ஆண்ட்ராய்டிலலாம் அந்த ஆதி காலத்தையே பண்ணியாச்சு. Both with wide and ultra wide cameras, night mode, new camera brings 27% more light. Again not excited. Next வந்து automatic magic camera photos, video low light camera, a boom into your film studio, night selfies. Okay, beautifully stackable. So this is something different. ஏதோ உருப்படியாக ஒரு விஷயம் சின்னதாக பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா ஐஃபோன் வந்து பின்னாடி வந்து தே கெட்டிங் எ மேக்னெட். ஸோ இது என்னதுக்கு அப்படின்னா வந்து கீழே வந்து உங்களுக்கு சார்ஜிங்க்கு வந்து தே நாட் கோனா கெட் யூ டு யூஸ் வாட் யூ கால் இட், சார்ஜிங் வந்து பண்ண தேவையில்ல, ஒயர் தேவையில்ல. தே வாண்ட் யூ டு யூஸ் தி ஒயர்லெஸ் சார்ஜிங். ஸோ அதனால் என்னென்னா இங்கே வந்து பின்னாடி வந்து ஒரு மேக்னெட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் வச்சிங்க அப்படின்னா தானாக ஆட்டோமேட்டிக்காக வந்து கரெக்டாக ஸ்னாப் ஆகிக்கும். ஸோ ஃபோன் வந்து எஃபிஷியண்ட்டாக சார்ஜ் ஆகும் அப்படின்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் வந்து நிறையா வந்து ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் லைக் நீங்கள் பைக்கில் போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அதுக்கு என்னாவது ஒரு அக்சசரி வரும். ஸோ நீங்கள் அதை வச்சு டக்குனு அழகாக ஸ்னாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பின்னாடி ஒரு வாலெட் வச்சுக்கலாம், இல்லை RFID ஸ்கேனர், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து மேக்னெட் மூலிமா ஸ்டாக் பண்ணிக்கலாம். அட் தி சேம் டைம் வந்து உங்களோட வயர்லெஸ் சார்ஜிங் ஒர்க் ஆகும். அண்ட் ஆல்சோ phone can also use it as an NFC அப்படின்றாங்க. And beautifully stacked MagSafe wallet, turbo charging. ஸோ இதான் இங்கே அந்த மேக்னெட்ஸ் இருக்கிறதுனால வந்து இட் குயிக்லி அலைன்ஸ் டு தி வயர்லெஸ் சார்ஜிங் பேஸ் கூட அலைன் பண்ணிவிட்டு இட் கேன் சார்ஜ் ஃபாஸ்ட்டாக. பட் ரிமெம்பர் wireless charging is not included in terms அந்த charging base வந்து உங்களுக்கு included கிடையாது. You have to get it separately. ஆனால் இது ஆல்ரெடி அவைலபிள் இன் ஆப்பிள் அக்சசரிஸில் நீங்கள் போனீங்கன்னா யூ கேன் ஆர்டர் இட். ஸோ மை சஜஷன் இஸ் நீங்கள் இந்த ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா வந்து வயர்லெஸ் சார்ஜிங் வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா வயர்லெஸ் சார்ஜிங் பேஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். மை சஜஷன் இன்னொன்று கூட என்ன சொல்லுவேன்னா ஆப்பிளில் நீங்கள் வந்து அக்சசரிஸ் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் யூ கேன் வெயிட் ஃபார் தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸ். ஏன்னா தேல் மேக் அ மச் பெட்டர் அக்சசரி. பெல்கின் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து தேல் மேக் ரியலி பியூட்டிஃபுல் அண்ட் மோர் எஃபிஷியன்ட் அக்சசரிஸ் வந்து பண்ணுவாங்க, பெட்டர் குவாலிட்டி as well. அண்ட் ஸோ இதான் பாசிபிலிட்டிஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேசஸ் வந்து பண்ணலாம். மேக்னெட் மூலியமாக ஸ்டாக் பண்ணிக்கலாம். அண்ட் மொபைல் கிரெடிட் கார்டு வந்து ஹோல்டர் வச்சுக்கலாம், வாலெட் மாதிரி. ஸோ அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் அப்படின்ட்டு. இது அகெயின் வந்து க்ரியேட்டிவிட்டி சைடு வந்து வி ஜஸ்ட் ஹேவ் டு வெயிட் ஃபார் நம்ம தேர்ட் பார்ட்டி மார்க்கெட்லேருந்து வெயிட் பண்ணோம். அவங்க வந்து தேல் பிரிங் சம்திங் ரியலி எக்ஸைட்டிங். ஓகே. அண்ட் அகெயின் கார்பன் ஃபுட் பிரிண்ட். இந்த கதை வந்து நான் நம்பவே மாட்டேன்.
ஸோ இது எப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஹோட்டலுக்கெலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்து யூஸ் பண்ண தவளையை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுங்கள், என்விரான்மெண்ட்டுக்கு க்ரீனராக இருக்கும், யூஸ் பண்ண சோப்பை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து சோப்பை ஒவ்வொரு யூஸ்க்கு அப்புறம் தூக்கி போட்டுறாதீங்க இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னு வச்சுங்களேன், எல்லா ஹோட்டலில் எல்லா இடத்துலையும் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இந்த என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லிக்காக நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படின்றாங்க சொல்கிறாங்கன்னா, அதில் வந்து அவங்க காசு சேமிப்பாங்க. ஏன் அந்த என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லிக்காக அந்த ஹோட்டலில் துவைக்கிற பெட் ஸ்ப்ரெட்டு, டவலு இதெல்லாம் வந்து பயோடிகிரேடபிள் டிட்டர்ஜென்ட் போட்டு யூஸ் பண்ணலாம்ல, ஏன் அது பண்ண மாட்டாங்க? அவங்கள என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ஏதோ ஒன்று பண்ணலாம்ல, ஏன்னா அதுக்கு காசு செலவாகும். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து ஆப்பிள் சொன்னது வந்து தே சேவிங் ஆன் கார்பன் ஃபுட் பிரிண்ட்டு பை மேக்கிங் த பாக்ஸ் ஸ்லிம்மரு அப்படின்ட்டு. அதில் என்ன பாக்ஸ் ஸ்லிம்மர் ஆக்கிட்டு அதில் வந்து இன்னும் ஒன்றுமே கொடுக்கல. அந்த பாக்ஸில் வெறும் ஃபோன் அண்ட் ஒரு பேப்பர் ஒர்க் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் ஒரு USB-C சார்ஜிங் கேபிள் இருக்குது, இவ்வளோ தான். ஸோ வேறு எதுவுமே இல்லை அதில் இல்லை. ஏன்னா இதில் வந்து அவங்க அந்த ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஐ திங்க் ஈவன் இன் திஸ் வெர்ஷன் ஆல்சோ பார்த்திங்கன்னா அந்த ஆடியோ ஜாக் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால என்னென்னா இப்போ வந்து தனியாக வந்து அந்த இயர்பட்ஸ் கூட வரதில்லை. ஏங்க ஒரு $1000 ஒரு ஃபோனு, அதுக்கு வந்து ஒரு இயர்ஃபோன்ஸ் வரதில்லை. அண்ட் இவங்க வந்து ஆப்பிள் மியூசிக் வேறு சேல் பண்ணுறாங்க. எனிவே லெட்ஸ் மூவ் ஆன். ஓகே, எவ்ரிதிங் லிட்டில் பிட் ஆர் அ பிக் டீல். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, பெஸ்ட் வைட் கவரேஜ், ஆக்மெண்டட் ரியாலிட்டி அண்ட் ஸ்பேஷியல் ஆடியோ வித் டால்பி ஆட்டம்ஸ். ஸோ அது வந்து ஒரு விஷயம் இருக்குது. இந்த வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணுறது வந்து தே யூஸிங் சம்திங் லைக் டால்பி ஆடியோ அலாங் வித் 4K வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்றாங்க, விச் இஸ் அரௌண்ட் 60 frames per second. ஐ திங்க் தட் இஸ் பிட் பெட்டர். ஏன்னா நிறைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 4Kல 60 frames per second வந்து இந்த ஆக்ஷன் கேமராஸும் அந்த அளவுக்கு ஷூட் பண்ணும். ஸோ விச் இஸ் லைக் சார்ட் ஆஃப் ஓகே. அண்ட் ஓகே, ஸோ இப்போ வந்து லெட்ஸ் செக் த டெக் ஸ்பெக். ஸோ ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து iPhone12 mini அண்ட் 12, ஸோ ரெண்டுத்துக்கு கம்பேரிசன் பார்த்திங்க அப்படின்னா 64 GB, 128 GB, 256 GB மூணுத்துலேயும் இந்த ஆப்ஷன் இருக்குது. அண்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து 13.5 mm ஹைட்டு, அண்ட் இது வந்து 131.5 mm, 5 inches, 5.1 inches, இது வந்து 5.78 inches, 5.4, 6.1. சிப்பு ரெண்டுத்துலேயும் ஒரே சிப்பு தான். கேமரா எல்லாம் ஒரே கேமரா தான். வீடியோ ரெக்கார்டிங் எல்லாம் ஒன்று தான். ஸோ HDR வீடியோ குவாலிட்டி வித் டால்பி விஷன் அப் டு 30 frames per second. அதுக்கப்புறம் 4K வீடியோஸ் வித் 24 frames, 30 frames per second, 60 frames per second. அண்ட் 1080p HD வீடியோ ரெக்கார்டிங்கு. அதுக்கப்புறம் ட்ரூ டெப்த் கேமரா, ஃபேஸ் ஐடி, ஆப்பிள் பே, மொபைல் வயர்லெஸ் 5G நெட்வொர்க் இருக்குது, லொக்கேஷன், GPS, வீடியோ காலிங். ஓகே, ஸோ ப்ரைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 அண்ட் 12 மினி கம்பேரிசன். ஸோ 12 மினி வந்து $1,200 அண்ட் 12 வந்து அரௌண்ட் $1,300. இன்னும் நம்ம இன்னும் ப்ரோ மேக்ஸ் போல் அது அடுத்தது. ஓகே, ஸோ கலர்ஸ் வந்து ஒயிட்டு, பிளாக்கு, ப்ளூவு, க்ரீனு, அதுக்கப்புறம் ரெட்டு. அது இந்த ப்ராடக்ட் ரெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷன் ஒன்று பண்ணிருக்காங்க அவங்க. ஸோ அதுதான். ஸோ வாட்ஸ் இந்த பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஐஃபோன், அந்த கேபிள் இது மட்டும்தான். அதுக்கப்புறம் சின்னதாக வந்து இந்த மேனுவல் இருக்கும், ஒரு 4 பேஜ், இதுதான். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு ப்ரோ. ஓகே, ஸோ ப்ரோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5G அகெயின். இந்த ப்ரோவில் வந்து பை டிஃபால்ட்டாக 5G A14 பயோனிக் சிப்பு. அண்ட் ப்ரோ வந்து which from $1,600, $1,700 Australian dollars. So less bezel, more screen. அண்ட் இதில் வந்து ஒரு கோல்டு வெர்ஷன் இருக்குது. நம்ம அந்த கோல்டு வெர்ஷன் பார்க்குறப்பலாம் வந்து ஒரு ஃபோன் ஒன்று இருக்குது, வெர்டிஸர், அது ஒன்று லைக் ஒன் ஆஃப் தி வெரி எக்ஸ்பென்சிவ் ஃபோன்ஸ் அது. அதுக்கப்புறம் எஸ்கோபார்னு சொல்லிட்டு மெக்சிகோவில் வந்து ஒரு ட்ரக் கார்ட்டல் இருக்கார். அவர் வந்து எஸ்கோபார்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஃபோன் விட்டார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த கோல்டு கலர் ஃபோன் எனக்கு ரிமைண்ட் பண்ணுது. அண்ட் glass, ceramic shield gas, pretty much இது எல்லாமே பார்த்தீங்கன்னா it's the same feature as that of 12. I don't understand why someone have to get a 12 Pro. Maybe just for saying that நான் 12 Pro வச்சுருக்கேன் அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம். வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஃபினிஷிங் டச்சஸ், 50% faster. I mean like
ஓகே, லைடர் டெக்னாலஜி ஸ்கேன்ஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் மாஸ், அதுதான் வந்து இப்போ இந்த ஃபோனில் இருக்குது. இதுதான் அந்த பாயிண்ட் க்ளவுட்ஸ்னு சொன்னேன். ஸோ இது வந்து லைடர் கேமரா, எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா இருக்குது இந்த ப்ரோவில், விச் மேக்ஸ் இட் பெட்டர். ஸோ நைட் மோட்ஸ் எல்லாம் பெட்டராக இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் லைடர் வச்சு யூஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இட் குட் பி பெட்டர் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் வந்து just camera is almost the same. It's 1.6 aperture, 7 element lens, 7 element lens, 26 mm focal length இது. So it's almost the same Pro and Pro Max. And Dolby Vision recording, 60 times more colors. Nothing fancy. It's almost same as the Pro. I don't know. Same as the 12. So why there is a difference between 12 and Pro? Was like, I don't know why someone has to spend more money. Only Apple has the answer. Okay, so storage வந்து பார்த்தீங்கன்னா it starts with 128 gig. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 64 வந்துச்சு, 128, 256 and 512 gig. So size wise பார்த்தீங்கன்னா 6.1 inches and Pro Max வந்து 6.7 inches. HDR display, true tone, white color, haptic texture, A14 chip. Okay, let's get to the pricing. So it's like features wise, it's nothing too fancy. And pricing wise, you can 12 Pro, which is around $1,700 and 12 Pro Max $1,850. And colors you can graphite one and silver, gold and Pacific blue. So இதில் வந்து அந்த ப்ராடக்ட் ரெட் வந்து கிடையாது. ஸோ ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில். அண்ட் என்ன பாக்ஸில் இருக்குன்னா ஐஃபோன் அண்ட் லைட்னிங் சி சார்ஜிங் கேபிள். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து இந்த ஃபோன் வச்சுருக்கிறோம். ஸோ இந்த ஃபோன் வந்து அந்த புது ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வந்து, ஏன்னா இதில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்கிரேட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இட்ஸ் சேம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தட்ஸ் கோன் பி ஆன் தட் ஃபோன். ஸோ லைடர் கேமரா அந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸை தவிர ப்ரிட்டி மச் வந்து திஸ் ஒன் டஸ் த சேம் திங். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு இந்த புது ஃபோன் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, தேவையில்லை. பட் எனிவே ஃபோன் வரட்டும், நம்ம போயிட்டு வந்து வில் டச் அண்ட் ஃபீல் இட் அண்ட் வில் டூ another வீடியோ அண்ட் தென் let you guys decide if you need the full phone, புது ஃபோன். ஓகே, let's catch up again in another video guys. Thank you so much, stay tuned and channel subscribe பண்ணுங்கள். Thank you.